ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நாட்டோட பிரின்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ யூகேல, அதாவது யுனைடெட் கிங்டமில் வந்து நடந்திருக்கு பிரிட்டிஷில். ஸோ என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்னாலே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நம்ம நாட்டே வந்து நிறைய ஏதாவது ஆட்சி பண்ணணுன்ற பிரிட்டிஷர்ஸ் தான். கிட்டத்தட்ட அந்த குயின், கிங் அந்த மாதிரி வந்து நிறைய இளவரசர்கள் நம்ம நாட்டை வந்து கைப்பற்றி வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த வம்சாவளியிலேருந்து வந்து ஒரு நபர் பிரின்ஸ், அதாவது அந்த நாட்டோட இளவரசரை தான் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட எப்ஸ்டீன். என்னடா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒரு 3 மில்லியன் பேஜுக்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஃபுல் பேஜ் ரிலீஸ் ஆச்சுன்னு இன்னும் என்னடா ஆகுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் பேர்லேயே வந்து நிறைய பேர் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இவர் ஒருத்தர். அவர் இப்படி அப்படி என்னதான்டா பண்ணாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணார் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற யாரும் இல்லை, அவங்க நாட்டு போலீஸை. அதாவது யோசிச்சு பாருங்கள், ஒரு இளவரசரை அவங்க நாட்டு போலீஸை வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து நடந்திருக்குது. எங்கே தெரியுதுன்னா, யூகேல கிட்டத்தட்ட குயின் விக்டோரியா, குயின் எலிசபெத், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு பேர். எலிசபெத் குயின் சொல்லிட்டு ரீசெண்டாக கூட இறந்தாங்க. அவங்களோட பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரியூன்னு சொல்லி சொல்லப்படுது. இவரோட பேர் வந்து ஆண்ட்ரியூ. இவருக்கு பேர் வந்து கிட்டத்தட்ட 66 வயசு இவருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு போலீஸ்னாலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. நான் ஒரு ஜிஸ்லின் மேக்ஸ்வெல் யாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவங்க தான் மெயினாக இதுக்கு ஒரு ரீசனாகவே இருந்திருக்காங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜிஸ்லின் மேக்ஸ்வெல் தான் வந்துட்டுனா எப்ஸ்டீன் இவங்களை கூட்டு போய் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஆண்ட்ரியூங்கிறவர் வந்து சாதாரண ஆள் இல்லை. அவங்க ஊர் மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர். கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம ஊரில் வந்து நிறைய தலைவர் இருக்கலாம், பட் மக்கள் ஆதரவுங்கிறது ஒரு தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி அவங்க ஊரில் வந்து மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு இளவரசர் கிங்குன்னு சொல்லி சொல்லப்படுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பாகுபலி படத்தை எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் ராணாவும் இருப்பார், இந்த பக்கம் பாகுபலி நம்ம பிரபாஸ் அவர்களும் இருப்பாங்க. பட் யாருக்கு ஆதரவு அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாகுபலி அவர்களுக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரியூக்கு அவங்க ஊரில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. அப்படியே எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இவர் வந்து சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருப்பாராமா. எல்லா பப்புக்கு போவார், எல்லா கிளப்புக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துட்டுனா இருப்பாருன்னு சொல்லி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு பிரின்ஸ் மாதிரியே இருக்க மாட்டாராமா இவர். அதனாலே மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூகேல ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லி பாருங்க. இவர் நினச்சாருன்னா ஈஸியாக பிரின்ஸ் ஆகிடலாம். பட் பிரின்ஸ் ஆகிறதுனால ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து பிரின்ஸ் ஆகிருக்காருன்னு சொல்லி சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயம் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்ஸ்டீனோட அயர்லாந்து வந்து விசிட் பண்ணுறாரு. அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எப்ஸ்டீனோட அயர்லாந்தில் சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட பாத்ரூமில் இவர் நடந்து போகிற இடம் நிறைய இடத்துல வந்து சீக்ரெட் கேமராஸ் இவர் வந்து நோட் பண்ணியிருக்காங்க எப்ஸ்டீனு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட பாதுகாப்புங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு கேமரா, அந்த ஒரு ஃபுட்டேஜஸ்லாம் காமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டோட பாதுகாப்பு விஷயங்கள் நிறைய வந்து எப்ஸ்டீன் வந்து தெரிஞ்சிருக்கிறான். அவர் இளவரசரே நிறைய விஷயங்கள் வந்து எப்ஸ்டீன்கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டோட ட்ரேடு, ஒரு நாட்டோட வர்த்தகம் வந்து எவ்வளோ முக்கியம் சொல்லி தெரியும். இப்போ நான் இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ட்ரேடு பண்ணுறோம்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லி யாருக்குமே தெரியும். அந்த ரொம்ப ரொம்ப டாப் சீக்ரெட்டான விஷயத்தை வந்து எப்ஸ்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இவர். ஸோ இதுதான் வந்து மெயினாக இவர் அரெஸ்ட் பண்ணுறதுன்னு மிகப்பெரிய ஒரு ரீசனாக வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்ஸ்டீன்னாலே யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எப்ஸ்டீன் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துருக்காரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்ஸ்டீன்ங்கிறவர் வந்து என்னோட ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி தாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவர் ப்ரைவேட் ஜெட்டில் அவர் கூட போகிற மாதிரி நிறைய ஃபோட்டோ வந்துருக்கு. ஆமாங்க, நானும் எப்ஸ்டீன் அப்போல்லாம் ரொம்ப க்ளோஸுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபோட்டோ வந்து வருது. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பூகமத்தி கிளம்புது. என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம பிரின்ஸ் ஆண்ட்ரியூ அவர்கள் வந்து தான் எப்ஸ்டீனோட அயர்லாந்தில் ஒரு பொண்ணோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ தான் வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூவே அந்த மாதிரி கிளப்பியிருக்குது. இது பிளாக்மெயில் பண்ணி தான் எப்ஸ்டீன் அவர்களுக்கு வந்து பிரின்ஸ் ஆண்ட்ரியூக்கு வந்து தன்னோட சொந்த நாட்டோட விஷயங்களையும் நிறைய சொல்லிட்டானுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து வந்திருக்கு. இப்போ அந்த அடிப்படையாக ஒரு நாட்டோட சீக்கிரட்டே வந்து வெளியே சொல்லிடான்னு சொல்லிட்டு தான் வந்து மெயினாக வந்து இப்போ பிரின்ஸ் ஆண்ட்ரியூ அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம காமிச்சாலும் காமிட்டுங்க. வீடியோ நடுவில் நிறைய வந்து இரும்பிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி ஃபார் அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து சாரி சொல்லிக்கிறேன். ஸோ 2 நாளாக சளி இருக்கனால அந்த மாதிரி இரும்பு வருது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.